உலகத்திலே பெரிய பச்சோந்தி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். உலகத்திலே பெரிய பச்சோந்தின்னு சொன்ன உடனே அது அமேசான் காடு இல்லனா ஆப்பிரிக்கன் காடுல இருக்குன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதாங்க இல்ல. அந்த பெரிய பச்சோந்தி வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு. ஆனா இந்த பச்சோந்தி 2 கால்ல தாங்க நடந்து போகும், சமயத்துக்கு ஏத்த மாதிரி தாவவும் செய்யுங்க. இதுதாங்க அந்த பச்சோந்தி. இன்று நம்முடைய நேர்காணலில் கோவையை சேர்ந்த திமுக வைஷ்ணவி நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வைஷ்ணவி அவங்க வந்து தமிழக வெற்றி காலத்துல வந்து வெளியேறி திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து தாவேக்காவே குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் உங்க திமுக உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்னை வந்து ஆபாசமா சமூக வலைதளங்களை வந்து சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல. தாவேகாவோட மாவட்ட செயலர் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாச்சும் ட்வீட் பண்றாங்களா, இல்ல அங்க நிர்வாகிகள் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா? கால வராதப்பா. சரி இருக்கட்டும். தாவேகாவோட போர்வையில இந்த மாதிரியான சில பேர் இருக்காங்க, இவங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாதுன்னு வெளியிட வேண்டியதானே. ஏன் அதுக்கு அவருக்கு என்ன தயக்கம்? உனக்கு வெக்கமா இல்ல? நான் வைஷ்ணவியை பார்த்து கேட்கறேன், ஏமா உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்களா? உன் கட்சியில இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மேல திருத்து, அப்புறம் நீ ஊரை திருத்தலாம். இது இப்ப என்ன, நீங்க அந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வைஷ்ணவி வந்து பப்ளிசிட்டியாக பண்றாங்க. நீங்க வந்து அந்த ஃபேக் ஐடி மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது எவன் அந்த ஐடியா வந்து யார் வந்து வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க கைது பண்ணணும்னு சொல்றது வந்து ஒரு நியாயமானது. ஆனா இது கண்டிச்சு விஜய் தான் அறிக்கை விடணும். ஏன் கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்காங்களே, மாவட்ட செயலாளர் இருக்காரு, என் பொதுச் செயலாளர் இருக்காரு, ஆனா எல்லாத்தையும் தாண்டி வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும். மறுபடியும் அவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணணும். அவர் தானே கட்சி தலைவர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இந்த பொறுப்பாளர் சொல்லுங்களேன், எந்த பொறுப்பாளர் வைஷ்ணவி பத்தி அவதூறு பேசின இந்த நபர் மேல கண்டுபிடிக்க முடியல. அப்ப அவர் அறிக்கை காமனா வெளியிட்டு இருந்திருக்கணும். காமனா ஏங்க, நான் திருப்பி சொல்றது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கூட தெரியல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தாவேகாவோட போர்வேல ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் அறிக்கை எப்படி வெளியிட்டு இருந்திருக்கணும்னு நான் சொல்றேன். அவர் அறிக்கை தாவேகாவோட போர்வேல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, பெண்களை ஆபாசமா பேசுறாங்கன்னு வெளியிடுறதுக்கு அவருக்கு என்ன? இல்ல உங்களுக்கு இன்னும் சொல்றது புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த மாதிரி 1000 ஐடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்பிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்து அறிக்கை விட முடியுமா? இந்த மாதிரி வந்து திமுக சார்பு திமுக போர்வையில இந்த மாதிரி வந்து வெளியிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உடனே வந்து ஒரு அறிக்கை விடுன்னு எதிர்க்கட்சியில இருந்து யாராச்சும் கேட்க முடியுமா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுல இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நீங்களே சில மாதங்களுக்கு முன்பு உங்க சோசியல் மீடியா ஹேண்டல்ல தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு நடிகையுடன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு நீங்க வந்து போடுறீங்க. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா எடுத்துக்கலாமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். இது என்ன மாதிரியான அந்த போட்டோ வந்துட்டு நாம அது அவங்க பர்சனல் ஸ்பேஸ்ங்க. அது வந்து அவங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னா அது என்ன மீன் பண்ணி நீங்க அதை போடுறீங்க? என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதாவது நீங்க பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்க போட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. உங்களுக்கு தாவேகாவுல நீங்க எதிர்பார்த்தது நடக்கல. அதாவது வந்து நீ உங்க மீன் என்ன சொல்றது, உங்க டாஸ்க்கு வந்து அங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கல, அதனால தானே வெளியேறினீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. டிவிக்கே ரெப்ரசன்ட் பண்ணி எல்லா இன்டர்வியூஸ்லயும் நான் உட்கார்ந்துருக்கேன். நான் இன்டர்வியூஸ் கொடுத்தது எல்லாரும் அவர் எப்படி பார்க்காம இருந்தாரு? அவர் நிச்சயமா பார்த்திருந்திருப்பாரு. ஒரு பொண்ணு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்க பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் வைஷ்ணவி வந்து விஜய்க்கு தெரியுமா? வைஷ்ணவின்னு ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை அவர் எனக்கு கால் வழியா கான்டாக்ட் பண்ணாரு அப்படிங்கறது. அதையுமே இப்ப தாவேகா நிர்வாகிகள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க.
என்ன மாப்பிள்ள இது கேப்பா போடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா பார்க்க மாட்டாருன்னு தாண்டி அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையேங்க. ஏன் அவசியம் இல்ல? அப்ப வைஷ்ணவினால ஒரு 10 ஓட்டு போனா பிரச்சனை இல்லையா? 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. திமுகவுல இருந்து ஒரு தொண்டர் வந்து குறை சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியே வரணும், அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பொறுப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்க கிடையாது. வைஷ்ணவி எப்பவுமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து போல, என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் பண்ணி நான் பண்ணணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. சாதாரண கட்சியில வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல, அதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா நீங்க வந்து ஒரு குறை சொல்லலாம். உங்களுக்கு எந்த அபிஷியலா எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. பொறுப்பு இல்ல, சாதாரண தொண்டனை ரிஜெக்ட் பண்ணலாம், டீ ப்ரமோட் பண்ணலாம். எந்த கட்சியிலங்க ரூல் இருக்கு? ஏதாவது கட்சியில ரூல் இருக்கா என்ன? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அதை தொடர்ந்து வந்து திமுகவில் சேர்றீங்க. ஆனா அன்னைக்கே வந்து தலைப்புச் செய்திகள்ல வைஷ்ணவி வராங்க. செந்தில் பாலாஜி முன்னிலையில் வந்து வைஷ்ணவி வந்து திமுகவில் சேர்ந்தாங்கன்ட்டு. I need 200 rupees, so I support DMK. முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு தொண்டர், சாதாரண ஒரு தொண்டர் வந்து திமுகவில் சேர்றாங்க, ஆனா அது வந்து அன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறுது. ஸோ அந்த அளவுக்கு எப்படி இது வந்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திமுகவே கட்டமைக்கிற விஷயமா இது வந்து இவங்களை நீ உள்ளார போற மாதிரி போயிட்டு நீ அதுக்கப்புறம் வெளியே வந்து ஜாயின் பண்ணு, தொடர்ச்சியா வந்து தாக்குதல் விஜய் மேல வந்து தாக்குதல் பண்ணணும், இதான் வந்து டாஸ்க்கு. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேக்கா அங்கீகரிக்கல. தாவேக்கா என்ன வந்து என்ன திறமைன்னா அவங்க கேக்குறாங்க, என்ன திறமைன்னா அவங்க Lemon in the spoon, a musical chair, singing, dancing, mimicry. Sir, you know one thing, in my association, every year Sivaratri, they conduct the function. I only beat the first prize. 20 வயசுல இது வரைக்கும் நானே என்னை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இவங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணா, இளம் பெண்ணா நீ எப்படி எங்களை விட மேல போற அப்படின்னு இருந்ததுதான் தாவேக்காவில் இருக்கு. எல்லா கட்சியிலையும் கோஷ்டி புஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதாவது மாவட்ட செயலாளர் டு மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் டு அமைச்சர், இது எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோஷ்டி பூஷல். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான், இதை போய் ஐசியமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க லூசு. வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யார் பேசிட்டு இருக்கா? தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி. வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தங்க பேசுற அளவுக்கு வைஷ்ணவி வந்து அங்க ஒரு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து திமுக சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு திமுக உரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா? நீங்க இல்ல இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? ஆஹா ஆரம்பத்திலேயே ஆப்பு வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? பெண்கள் பாதுகாப்பு இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது, என்னது இது? அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சு. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? அத நினைச்சேன் கிரிச்சேன். அந்த ஆள் என்ன சொன்ன? பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது? ஏன்ட்டு என்ன சொன்ன? பெண்கள் பாதுகாப்பு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல மத்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும், ஐ மீன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப நல்லா இருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. டெய்லி நியூஸ் பேப்பரை எடுத்தாலோ இல்ல டெலிவிஷன்ஸ் பார்க்கும்போதோ அவ்வளவு கிரைம் நியூஸ் வருது. அதுல வந்து எல்லா விதமான குற்றங்களும் இருக்கு. அப்போ அது நம்ம எப்படி அதை வந்து சேஃபா இருக்குன்னு எடுத்துக்க முடியும்? சோறுங்க வேற என்னைய கேக்குறா? ஏய்
வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம் வாங்க. நான் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப குற்றங்கள் குறைவா இருக்கு அப்படிங்கறதையுமே தாண்டி உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. குற்றங்களுக்கு சீக்கிரமான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. 10 டேஸ்க்கு முன்னாடி திருவள்ளூர்ல ஒரு 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவங்க அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யறதுக்கு 12 டேஸ் தேவைப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து சேஃபான ஒரு மாநிலம் சொல்றோம்? இப்ப நீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பாக்குறோமா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இப்போ கடந்த ஆட்சியில வந்து இப்ப இருக்க ஆட்சியை விட கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. அதுக்கு யார் காரணம்? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கறது என்னோட கருத்து. சோ அன்னைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா. இன்னைக்கு அதை விட பெட்டரா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின். எல்லாம் ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு திமுகவை 2026ல மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இது அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த 4 ஆண்டு வருடமா அவங்க கொண்டு வந்த திட்டங்கள். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்களா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு, சொல்றா. பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல எனக்கு கல்ல எடுத்து அடிக்காம இருந்தா சரி. ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸ்ல அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற நிச்சயமா பாப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லனாலும் அடுத்தடுத்து வர ஷோஸ் பாப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ அவர் ஒரு ஆக்டரா பிடிக்கும். என்னடா வாஸ்தவம்? ஃப்ரெண்ட பார்த்தோனே கட்சி மாறிட்டியா? கண்டிப்பா படம் பாப்பீங்க. அந்த வெறுப்பெல்லாம் எதுவும் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆஸ் an ஆக்டரா அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் பாப்பேன். உனக்கு எனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏடா ஓ டெஸ்ட்க்கு நான் தான் கரெக்ட்டா? ஓ டெஸ்ட்க்கு ஊரு தூக்குற மாதிரி இருக்கு என்ன பார்த்தா? ஓகே, அவருக்கு ஏதாவது நீங்க அவர் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நீங்க என்ன மறுபடியும் அடி வாங்க வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் பண்றீங்களே. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரமா பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்க்காரங்க குழந்தைங்க பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால் சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால? ஆனா சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை மட்டும் ஏன் விஜய் நோக்கி கேள்வி கேக்குறீங்க? அவர் தொண்டர்கள் தானே பண்றாங்க. இல்ல சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? கைது செய்ய வேண்டியதோ இல்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டியதோ விஜயா? விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்க அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுகல நிறைய பேச்சாளர்கள் இப்போ மேடைகள்ல ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்துறது உண்டு. என்னோட கேள்வி ஏன் ஆபாசமான கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது வந்துட்டு அது அவசியம் இல்லையா? அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு. அந்த அரசியல் நாகரிகத்தை தலைவரும் பின்பற்றணும், அதை தொண்டர்களையும் பின்பற்ற சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகு. கண்ணாடி சார் அது. நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஒரு போர்வேலை திமுகவோட போர்வேலை கமெண்ட் பண்ற மாதிரி இந்த தாவேகாவோட போர்வேலையும் கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? நான் பொலிட்டிக்கலாவும் நிறைய பெண்கள் சோசியல் மீடியால ஐடிஸ் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன்ல அபியூஸ் நடக்குது. அதுக்காக நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறேன். அது வந்து நிச்சயமா அதுக்காக பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆளுங்கட்சியை தாங்க கேட்கணும், முதலமைச்சரை உள்துறை அமைச்சரை தான் கேட்கணும். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. அவங்க கட்சி தலைவரே அதை கண்டிக்கல, அதையே நீங்க கேட்க மாட்டீங்க. கட்சி தலைவர் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்காரா? அதான் என் கேள்வி. இல்ல ஒரே கேள்வியை ரிப்பீட்டடா எல்லா இன்டர்வியூலயும் முன் வைக்கிறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரத்துல நீங்க அது ஒண்ணுதான் வைக்கிறீங்க. இதுதான் ஆளுங்கட்சி உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா? கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. இல்ல என்ன அசைன்மெண்ட்னா எனக்கு புரியல. இல்ல விஜய நீங்க கேள்வி கேட்கணும். ஆளுக்கு 50 ரூபா கோனார்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. காரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். ஒருவேளை நானும் பதில் சொல்லிடுறேன். சொன்னாலே அது விஜய் தான். விஜய் அறிக்கை கொடுக்கணும். நான் யாருனால பாதிக்கப்பட்டனோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஒரு அறிக்கை ஒரு பாயிண்டையாவது அவர் வெளியிட்டு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, மற்ற கட்சிகளை பத்தின புரிதல் உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இப்போ சில கட்சி தலைவர்கள் நான் சொல்றேன். திருமாவளவன்
திருமாவளவன் அவர்கள் நான் பார்த்தது வரைக்கும் சமத்துவம் சமூக நீதி எல்லாருமே சமம் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. டாப் டு பாட்டம் கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? வைகோ அவர்கள் பயங்கரமான பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கனிமொழி கருணாநிதி ஐயோ, அவங்களுக்கும் அதே தானே. அவங்க வந்துட்டு ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. சோசியல் மீடியால ரொம்ப டிக்னிஃபைடா கண்ணியமா நடந்துக்கிற கட்சி தொண்டர்கள்னு யாரை பாக்குறீங்க? அப்படி யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? யாருமே கிடையாது. திமுகவும் இல்லையா? இல்ல. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.